உறவுகள் அனைவருக்கும் என் பேரன்பும் வணக்கமும். இன்னைக்கு கிள்ளி விஜயவும் அலைபாயுதே மாதவனைத்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தயவு செஞ்சு உறவுகள் யாரும் சிரிக்காம இந்த காணொலியை பாருங்க. லைன்ஸ் மீடியா அப்படிங்கிற அன்னை கார்ட்டூனிஸ்ட் பாலா நடத்துற ஒரு வலையொலியில நேர்காணல் ஒன்று நடந்துச்சு. அதுல அதி அறிவில் சிறந்த பெருமகன் மாநகரி செல்வகுமார் பேசினதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப் சொல்லி அதை விட பயங்கரமான சேசிங், அதை விட பெரிய சேசிங் கில்லில இருந்தீங்களா, உண்மையான கில்லி கதாநாயகன் நாம அது அவங்களுக்கு தான் தெரியும். பயங்கரமா நான் சேஸ் பண்ணி என்னுடைய காதலை நான் கரம் பிடித்தேன், காதல்ல சவுச்சேன். உண்மையிலேயே ஒரிஜினல் கில்லி விஜயே நான் தான். அந்த அலைபாயுதே பாணியில அந்த திருமணத்தை நான் திருமணம் முடிச்சேன். அலைபாயுதே மாதவன் ஸ்டைல்ல நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து ஒரு பெருங்குறையா அவர் சொல்றது, என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் என்னை எவனும் சேர்த்துக்கிறல அப்படிங்காரு. இது எல்லாமே என்னன்னா அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்கடுத்து பட்டியல் வெளியேற்ற விஷயமா அவர் ஒரு கேள்வியை அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இவர் பதில் சொல்லும் போது இவரோட உண்மையான சுயரூபம் வெளிப்படுது. இவர் சொல்றாரு, இது முழுக்க முழுக்க RSS பிஜேபியோட வேலை, அவங்களோட அஜெண்டா அப்படிங்கிறாரு. தேவேந்திர குல வேளாளரை செஞ்சு கொடுத்தது அவங்கதான். இந்த RSS பிஜேபியோட போய் ஒட்டி உறவாண்மைங்க மேல இவர் கோபம் போகணும், அது போகாது. RSS கூட்டத்திலேயே பங்கெடுத்து வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க மேல இவர் கோவாக்கணைய செலுத்துவார்னா செலுத்த முடியாது. ஏன்னா அங்க செலுத்தினா அவங்க மப்ப கலட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அங்க பருப்பட்டு விடாது. அதுலயும் கூட நேர்காணல ரொம்ப தெளிவா காய் நகர்த்துறாரு. அண்ணன் ஜான் பாண்டியனையோ மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களையோ டச் பண்ணவே இல்லை. ரெண்டு பேருமே சமூகத்தின் கள போராளிகள்னு காட்டி நிப்பாட்டுறாரு, தூக்கி நிறுத்துறாரு. தூக்கி நிப்பாட்டிட்டு கடைசியா பட்டியல் வெளியேற்றம் அவர்கள் மேல அழுத்தம் திணிக்கப்பட்டிருக்கான். வேற வழி இல்லாமத்தான் அவங்க எடுக்கிறாங்களாம். அழுத்தம் என்பது, பட்டியல் வெளியேற்றம் என்பது திணிக்கப்பட்டிருக்கான். SCல இருக்கிறது மாநகரி செல்வகுமாருக்கு பயங்கரமான பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குன்னு பதிவு பண்றாரு. அதை போல எனக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உலகத்திலே இல்ல, அவ்வளவு ஒரு பேரின்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு செய்றாரு. இதுல நாம் தமிழர் கட்சியை போற போக்குல சொல்றாரு, யாருங்க நாம் தமிழர், யாருங்க சீமா, யாருங்க முதல்ல அவர் என்ன என்னத்துக்காக அவர் கட்சி நடத்திருக்காரு? அவர் ஏதாவது உண்மை பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு ஆணித்தனமா பேசியிருக்காரா? அவர் பொத்தாம்போதுன்றதுக்கு எங்களுக்கு பேச அவங்க யாரு? நாம் தமிழர் சீமான் யாரு? சீமான் கீழே இருக்கிறவங்க வளர்ந்துட்டாங்களோ, அவர் தான் வளர்ந்துகிட்டு இருக்காரு. நாம் தமிழர்னு அவர் பேர், கட்சி பேர் என்னங்க? நாம் தமிழர். நாம் தமிழர்னா அவர் பின்னாடி எல்லா தமிழர்கள் இருக்காங்களா? இல்லை, தமிழை ஆள்றானா? தமிழ்நாட்டுல தமிழ் ஆள்றானா? பேரு தமிழ்நாடு, பெரும்பான்மை வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள். ஆளக்கூடியவன் யாரு? அந்த கேள்வி வேணா முன்வைக்கிறதுக்கு துப்பு இருக்கா? திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? நான் பொருளாதாரத்துல வீழ்ந்து கிடக்கிறேன்னு என்னைய பேசுறதுக்கு நீ யாரு? சீமான் எங்கள் சமூகத்தை பேசுவதற்கு யாருன்னு கேட்கிற நீ, இந்த சமூகத்தின் கோரிக்கையை மழுங்கெடுக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு நீ யாரு? நேரடியா மாநகரி செல்வகுமார் கேட்கிறேன், என் சமூகம் சொல்லுச்சா எங்க பட்டியல இருப்போம், இன்னும் நாங்க அந்த விளிம்பு விட்டு நாங்க தாண்டவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓன்ட்ட கூக்குரல் இட்டோமா? எங்கள் கோரிக்கையை மழுங்கெடுக்க செய்யறதுக்கு நீ யாரு? நீதிமன்றத்தில் நீ வழக்கு தொடுத்துட்டா பல்வேறு மக்களுடைய வாழ்வியல் என்ன, பொருளாதாரம் என்ன, அதையெல்லாம் சூழ்நிலையெல்லாம் அப்படியே மேல தாண்டி இமயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்தந்த பட்டியல் பிரிவுல இருக்கிறானா? இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேரும் இடஒதுக்கீடு சோத்தை அணிவிக்கிறானா இல்லையா? அப்ப என்ன, நான் மட்டும் இந்த மலைச்சட்டி அந்த மலைச்சட்டிக்குள்ளேயே குடியிருக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு? உலகத்துக்கு சோறு போடுறவங்க, சோறை விளைவிக்கக்கூடிய வம்சம், நெல்லை விளைவித்த வம்சம் பிய்ய திங்கணும் என்ன அவசியம் இருக்கு? நான் என்ன மயிருக்கு பிய்ய திங்கணும்? பிய்ய திங்கிறதுக்கு ஒரு ஜீவராசி இருக்கு, அது தின்னுட்டு போகுது. நாங்க திங்க வேண்டிய அவசியம் இல்ல. மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரங்க. நெல் நாகரிகத்தை உலகத்துக்கு கத்துக் கொடுத்த ஒரு பெருமக்கள் இவங்க. பண்பாடு என்பதை இந்த உலகத்துக்கு கொடையா தந்த மக்கள், குடும்பம் என்ற கட்டமைப்பு உலகத்திற்கு கொடையா தந்த மக்கள். நாங்க என்ன மயிருக்குனா எசில் நிக்கணும்? நாங்க எஸ்சியா? எல்லாருக்கும் இல்லாத ஒண்ணு எங்களுக்கு என்னடா குறைவிட்டு போய் கிடக்குது? தாழ்த்தப்பட்டவன், வீழ்த்தப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், பிதுக்கப்பட்டவன், தலித்து, மயிறு, மத்தாண்டின்னு என் மேல இல்லாத பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாம் உனக்கு அந்த கோபம் வரல, அந்த வெறி வரல, அந்த வேதனை வரல? என் வழி புரியாத ஒருத்தன் என் மக்களின் கோரிக்கைய நீ எனக்கு செவிசாச்சு கொடுத்துட போற? என் வேதனையும் உனக்கு புரியலையே.
பட்டியல் இருக்கிறது உனக்கு சுகம்ங்கிறைய, பட்டியல் இருக்கிறது எப்படி சுகமா இருக்க முடியும்? கண்ட நாய் நரி எல்லாம் வந்து இந்த சாதி நோண்டு தானே என்னை பாக்குறான். கருப்பு கண்ணாடிங்கிற சாதி கொடுமையை அவன் கண்ணாடியா போட்டிருக்கான், கருப்பு கலர்ல பார்க்கக்கூடிய நிறைய பட்டியல். எஸ்சினாலே அவன் பார்க்கக்கூடிய பார்வை வேற மாதிரி இருக்கு. அந்த 75 சாதிகளுக்குள்ள குணங்கள், அதே குணங்கள் எனக்கு இருக்குதா? இந்த பட்டியல் சாதிக்குள்ள மாட்டை வந்து செத்த மாட்டை திங்கிறவன் இருக்கிறான், நான் தும்பனா? மாட்டுக்கறியை திங்கிறவன் இருக்கிறான், நான் தும்பனா கேட்கிறேன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனித்த பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. அந்த பட்டியல் பிரிவுல இருக்கக்கூடிய 76 சாதிக்கு 76 சாதியில ஒரு சாதிக்கு மட்டும்தான் அவைகளோட டச்சே ஆகாம இருக்கு. நாங்க இன்னைக்கு வரைக்கும் விவசாய பெருங்குடி சமூகம், அதை மாநகரி செல்வகுமாரே பல இடங்கள்ல சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை பாக்குறோம். பழங்குடி முதுகுடி வேளாண்மை சமூகம், தோண்டுகளி அப்படிங்கிற முதல் ஆயுதத்தை, அந்த விவசாய ஆயுதத்தை ஆத்தாவும் அப்பத்தாவும் அந்த சங்க காலத்திலே பயன்படுத்தியிருக்கா. தோண்டுகளிங்கிறத முதல் ஆயுதம், விவசாயத்திற்கான முதல் ஆயுதம். அப்பேற்பட்ட ஒரு பரம்பரை மூவேந்தர் குடி இந்த குளத்தில் இருந்தாண்டா உருவாச்சுன்னு சொல்லி 1000 அறிவில் சிறந்த பெருமக்கள் சொல்லி இருக்கிறேன். இன்னும் போய் பைத்தியக்கார மாதிரி நான் பழையபடி எஸ்சினா என்னடா இருக்கு எஸ்சியில? என்ன இருக்கு எஸ்சியில? இடஒதுக்கீடை வச்சு இந்த மக்கள் மேலிருந்து போயிட்டானா? உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா பூரா அந்த மக்கள் வந்து மல்லரனும் தேவேந்திர குல போயிட்டானா? அதுலயே எஸ்சின்னு ஏன் போட்டு அதுல வந்து இருக்கிறதுல வந்து புடிய திருட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு அரசாணை போட்டேன். அந்த அரசாணையை தடுத்து நிறுத்துவதற்கு துப்பு இல்ல, வெக்கம் இல்ல, மானம் இல்ல. அதை நிறுத்திருக்கணுமா வேணாமா? என் உரிமை திட்டமிட்டு பறிக்கப்படும் போது நீ எங்க கோமாளா இருந்தியா? எஸ்சி ஏ நீ தடுத்து நிறுத்திருக்கணுமா வேணாமா? உன் அறிவை பயன்படுத்தி அதை நிறுத்திருக்கணுமா வேணாமா? நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு யாரு என்ன கேட்கறக்கு? எங்கள் சமூகத்தின் கோரிக்கை பேசுறதுக்கு நீ யாரு? அந்த கேள்வி இந்த தேவேந்திர குலவலாளர் ஒவ்வொருத்தனும் வைப்போம்ல. இது சமூகத்தின் கோரிக்கை. ஓன்ட்ட வந்து எங்களை காப்பாத்தி கொடுன்னு ஓன்ட்ட வந்து நாங்க மண்டியிடல. இந்த சமூகத்தின் கோரிக்கை மழுங்கடி பேருக்கான ஒரு இருட்டடிப்பு வேலை மாநகரி செல்வகுமார் செய்யக்கூடிய வேலை. திரும்ப வரலாற்று தவற செய்யக்கூடாது. காலம் மன்னிக்காது. ஒன்னே விட கேவலம் கட்டவை எல்லாம் பிரெஞ்சு நாட்டிலே இருக்கத்தான் செஞ்சான். ரூசோ வால்டோர் பிறந்த மண்ணில் பிரெஞ்சு தேசத்துல ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த பாஸ்டில் சிறையில கொண்டு போய் போட்டான். போன உடனே கையிலையும் காலிலையும் நேர உடம்பெல்லாம் சங்கிலி மாட்டி கொண்டு போய் ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டுருவாங்க. பூட்டிட்டு அந்த சாவி எடுத்து ஒரு அருங்கணத்துக்குள்ள போட்டுருவான். அவ்வளவுதான். அவன் போயிட்டான்னா 25 வருஷம் 30 வருஷம் அந்த இருட்டு அறையில கிடக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை மங்கி வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது. வெளியில ஊடி வந்து சோற போடுவேன். சோற எடுத்து அந்த இருட்டுக்குள்ள சங்கிலியோட சேர்த்து எடுத்து சாப்பிட்டு உள்ளே கடந்து சாகணும். உள்ள போனவே வெளியே வரவே முடியாது. அதே பிரெஞ்சு நாட்டோட பாஸ்டில் சிறையோட வரலாறு. அப்படி இருந்தும் அங்க ரூசோங்கிற ஒரு வரலாற்று பெருமகன், அந்த வாழ்க்கைங்கிற வரலாற்று பெருமகன் பிரெஞ்சு தேசத்துல இருந்தான். அவன் இருந்து பாஸ்டில் சிறை ஒரு நாள் நிச்சயமாக தகர்த்து உடைக்கப்படும்னா உடைச்சான். இந்த பட்டியலை உடைக்கிற மாதிரி நாங்க உடைக்க விரும்புறோம்ல, அது மாதிரி ரூசோ வால்டர் அங்க உடைச்சு எரிஞ்ச பிறகு அங்க இருந்து வெளியே வந்து சிறைவாசியில பூரா வெளியே கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து தழுத்திய முடைநாற்ற வீச்சத்துல இருந்த மாதிரி அந்த சிறை கதிகளை என்ன செஞ்சான் தெரியுமா? வெளியில வேணாம், என் சொந்தக்காரன் பந்தக்காரன் எங்க இருக்கான்னு தெரியல, என் உற்சாக உறவினர்கள் எங்க இருக்கான்னு தெரியல, குழந்தையில விட்டுட்டு வந்திருப்பான், அவன் புள்ள ஊட்டியெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. வெளியில போனான், சோறு சோத்துக்கு கிடைக்கல. சோறு இங்க மணி அடிச்சா சோறு, 3 வேறையும் சோறு கட்டு கம்பளியை போட்டு சங்கிலியை போட்டு கட்டுனாலும் 3 வேற சேர் கொடுத்துக்கலாம். இருட்டறையிலேயே கிடந்தவன் திடீர்னு வெளிச்சத்தை பார்க்க போராடுறான். சோறு கிடைக்கல, உறவினரை பார்க்க முடியல, வெளியில நம்மளால வாழவே முடியாதுறான்னு திரும்ப அந்த பையன் உளவியல் தாக்குதலுக்கு உள்ளானதுனால அவன் பழையபடி வந்து அந்த பாஸ்டில் உடைச்சு போன பாஸ்டில் சிறைக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டு அதே சங்கிலி எடுத்து தானே மாட்டிக்கிட்டு இருட்டுக்குள்ளேயே நாங்க உட்காந்துக்கிறோம், எனக்கு சோற கொடுங்க, வெளியில போய் எங்களால வாழ முடியாதுன்னு அந்த கோழை மக்களாக பிரெஞ்சு கைதிகள் நின்று கத்துனாங்கிறது பிரெஞ்சு தேசத்தோட வரலாறு சொல்லுது. திரும்பவும் நான் தலித்துக்குள்ளேதான் கிடப்பேன், நான் தலித்துக்குள்ளேதான் போவேன், அந்த பீதே எனக்கு நல்லா இருக்கு, தலித்திய வாடை பீதே எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு எவனாவது அப்படியே 16 வகை கூட்டோட 16 பந்தக்கால் போட்டு திருமண பந்தக்கால் போட்டு வாழக்கூடிய ஒரு பரம்பரையில 16 வகை கூட்டோடு சாப்பாடை வச்சு சாப்பிடுங்கடான்னு சொல்லி மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் கொடுத்தா நோ அது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு எவனாவது பியூரண்டி அந்த எடுத்து தும்பானா? எங்க கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு நான் என்ன மயிருக்குடா கருங்காய திங்கணும்? கருங்கண்ணி எனக்காக வந்து இருக்கும் பொழுது கருங்காய நான் எதுக்கு திங்கணும்? கருங்காய் தான் வந்து இந்த பட்டியல் பிரிவு. எனக்கு நான் எங்கேயாவது கொண்டு போய் என்னைய வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து, எனக்கான பிரதிநிதித்துவத்தை ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொடு. நீ பட்டியல் பிரிவுல இருந்து வெளியேற்றி விட்டா எங்க போயிருவங்கிற கேள்விய செல்வகுமார் எதுக்கு இந்த பாடுபடணும்? அரசு இந்த கவலைப்படணும். என்னை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய என் வாக்கை வச்சு அதிகாரத்தை பெற்று மக்களாட்சி தத்துவத்தை நடத்துவதாக சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசு இந்த வேலையை செய்யணும், கவலைப்படணும்.
மாநகரி செல்வகுமாருக்கு இந்த கவலை தேவையில்லை. சாதியின் பெயரால் காலையில அவுத்த விடக்கூடாதுன்னு வாங்கின மாநகரி செல்வகுமார் இந்த சாதி குறித்து கவலைப்படக்கூடாது. புரியுதா? இது அரசோட கவலை. அரசுதான் இதை பார்க்கணும். அது பார்த்துக்கோ. எங்களை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணும்னு அரசுகளுக்கு தெரியும். அந்த அரசை நாங்க தட்டி கேட்கக்கூடிய ஒருமித்த குரலாக நாங்க நிக்கிறோம். செல்வகுமார் மாதிரி 1-2 நிறைஞ்சு விளைஞ்சு நிக்கிற கதிர்கள்ல 1-2 ஊடு களை நிமிர்ந்து நிக்கும். இந்த கருதை விட அதோட குரல் உயர்ந்து நிக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு மாநகரி செல்வகுமாரோட நிலைமை இருக்கு. இங்கிலாந்துல ஒரு வினோத பழக்கம் இருக்கு. எப்படின்னா, அங்க ஒரு பெட்டி வச்சிருவாங்க. எவனுக்கு மேல எல்லாம் வெறுப்பு இருக்கோ, எவனையெல்லாம் பிடிக்காதோ அவன் பேரை எழுதி அந்த பெட்டியில வச்சுட்டு போகணுங்கிற ஒரு வினோத பழக்கம் இருக்கு. அப்பையில அந்த வழியாக ஒரு நபர் வாராரு. ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு முக்கால்வாசி இளைஞன் வர்றான். வரும்பொழுது, என்ன பெரியவரை இப்படி தள்ளாடி வர்றீங்க அப்படின்னு. ஏப்பா, அந்த பெட்டியில நான் சொல்ற ஒரு பேரை எழுதி போடு அப்படின்னு அந்த ஆள்கிட்ட சொல்றாரு. அந்த ஆளு, சொல்லுங்க பேரை சொல்லுங்க அப்படிங்காரு. பேரை சொன்னா, பெர்னாட் ஷான்னு எழுதி போடு அப்படிங்காரு. அவரும் எழுதி அந்த பெட்டிக்குள்ள போட்டுறாரு. ஐயா, நீங்க பெர்னாட் ஷாவை பார்த்திருக்கீங்களா? இல்ல, நான் அவனை பார்த்ததே இல்ல. பெர்னாட் ஷாவை தெரியுமா? இல்ல, அவனை எனக்கு தெரியவே செய்யாது. ஏன் இப்படி பெர்னாட் ஷா ஒண்ணுமே தெரியாது, பார்க்கல, அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. பெரிய எதுக்குங்க பெர்னாட் ஷா பேரை சொல்லி எழுதி அந்த பெட்டியில போட சொன்னீங்க? இல்ல, பிற என்னங்க, எப்ப பார்த்தாலும் அவனவே ஊரா பேசுறாங்க. பெர்னாட் ஷான்னு பேசுறாங்க இங்கிலாந்துல. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அதனாலதாங்க வெறுப்பா இருக்கு எனக்கு. அவன் பேச்சவே ஓயாம பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரா அப்படின்னு எழுதி அந்த பெரியவனுக்கு அந்த பொச்சுரிச்சல் இருந்து கொண்டு போய் பெர்னாட் ஷாவோட பேரை எழுதி அதுல போட்டாங்கிறது அங்க இருக்கக்கூடிய வரலாறு சொல்லுது. இங்கிலாந்து வரலாறு சொல்லுது. இது மாதிரி மாநகரி செல்வகுமாருக்கு எல்லா பேரும் நம்மளை பேசணும், பேசு பொருளாக நம்ம மாறணும். அப்பனாத்தே திமுகவோட பார்வைக்கு நம்ம போவோம். திமுகவோட பார்வைக்கு போயிட்டோம்னா அதோட அறுவடியாக நம்ம நிக்கலாம். நாங்க RSS BJP அடிவருடி, நாம் தமிழர் அடிவருடி, நீ திமுகவோட அடிமை அடிவருடியாக போடுறதுக்கான வேலையை பார்க்கறேன். நாங்க எடுத்துக்கட்டுமா? எங்கள் மக்களினுடைய கோரிக்கையை நசுங்கடிக்க செய்வதற்கு நீ யாருங்கிறது எங்களோட கேள்வி. எங்க கேள்வி? மதுரை மண்ணுல அந்த சிந்தாமணி பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய அனுப்பாடி இது வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒவ்வொருத்தர மதுரை மாவட்டத்துல மட்டும் போய் நீ ஒரு கணக்கெடுப்பு நடத்தேன். மாநகரி செல்வகுமாருக்கு உண்மையிலேயே இந்த மக்களின் மீது கொஞ்ச நஞ்ச ஒரு கரிசனை இருந்துச்சுன்னா அந்த மக்கள்கிட்ட போய் உன்னுடைய கோரிக்கை அந்த ஊருக்கு போய் இந்த மக்கள் பட்டியல இருந்து வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்து. பட்டியல் வெளியேற்றம்னா என்னன்னே தெரியாத மக்கள் இருக்காங்களா? என் மக்கள் கூமுட்ட போய மக்கள், நீ ஆகச்சிறந்த அறிவாளி. ஒட்டுமொத்த மக்களும் மல்லத்திமார்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் யுவதிகளும் வீதியில இறங்கி போராடி பட்டியல் வெளியேற்றத்தை செஞ்சு கொடுன்னு சொல்லி போராடக்கூடிய நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெல்லியில போய் தலைநகரில் போய் போராட்டத்தை நடத்திட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். நீ என்னமோ இங்க உட்காந்துக்கிட்டு குண்டாச்சட்டியில் உட்காந்துக்கிட்டு திராவிட குண்டாச்சட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு நாங்க இல்ல பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லி ஒரு வழக்கத்தோடு இருக்கிறவங்களோட இந்த 3 விழுக்காடு அறிந்ததற்கான உள்வெடுக்கை கொடுத்ததை தடுத்து நிறுத்து ஒரு சட்ட அறிவை பயன்படுத்தி. அது இந்த மக்களுக்கு நீ செய்யக்கூடிய புண்ணியமான வேலையா இருக்கும். அந்த மதுரை விமான நிலையத்துல அந்த சின்ன உடைப்பு மக்களை வெளியேற்றி விட்டுட்டு கட்டாயமா அந்த விரிவாக்கம் செய்ய போறேன். தடுத்து உன் அறிவை பயன்படுத்தி தடுத்து நிறுத்து. இந்த மக்கள் உன்னை கொண்டாடுவேன். அதை விட்டுவிட்டு வெந்த உள்ள வேலை பாய்ச்சுற மாதிரி என் மக்களை தொடர்ந்து நீ குடைஞ்சுக்கிட்டு என் மக்களை தொடர்ந்து நசுக்கிக்கிட்டு என் மக்களுடைய வேதனையவும் அவச்சொல்லையே நீ வாங்கி கட்டுறது நல்லதில்லை. ஏன்னா அது இந்த ஒரு சகோதரன் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 5-6 பேர் குடியிருப்பான், ஒண்ணு போல இருப்பான். ஒரு குடும்பத்துக்குள்ள 5-6 பேர் ஒரே மன ஓட்டத்தில் இருப்பான்னு சொல்ல முடியாது. 1-2 பேய ஆகாத வேலையை செய்வான், 1-2 பேய முட்டாத்தனமான வேலை செய்வான். அந்த முட்டாத்தனமா செய்யறவனுக்கு 2 தட்டு புடவையில தட்டி அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வராத குடும்பம் கட்டமைப்புக்கு சிறந்தது. ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் நான் எஸ்சியில் இருக்கிறனால எனக்கு பெரிய கேவலத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இதை நசுக்கக்கூடிய, இதை ஒண்ணும் இல்லாம நீர்த்து போகக்கூடிய செய்யக்கூடிய வேலைய மாநகரி செல்வகுமார் என்ற சகோதரன் இனிமேல் செய்யக்கூடாது. தொடர்ந்து இந்த மக்களை பத்தி இழுத்தும் பழச்சும் இந்த மக்கள் முட்டாப்பை மக்கள்ங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் நல்லதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்.